ஹாய், இது என்னுடைய தேர்ட் வீடியோ, மூன்றாவது படம். முதல் பார்ட்டில் ஒய் தமிழ்நாடு நெவர் கிரியேட்டட் டாடா அம்பானி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சீக்குவலாக ப்ரப்போசல்ங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியை பற்றி பேசி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் யோசிச்சு அதோடைய தேர்ட் பார்ட் இது. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டில் கண்டென்ட் என்ன, ஒய் தமிழ்நாடு நெவர் கிரியேட்டட் டாடா அம்பானி. தட் இஸ் ஒரு லாங் ஸ்டாண்டிங் லாங் ரன் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தமிழ்நாட்டில் உருவாகலை. உருவானவங்கெல்லாம் கொஞ்சம் காலகட்டம் சின்ன சின்ன காலகட்டத்தில் இருந்துட்டு போயிடுறாங்க, மின்மணி பூச்சி மாதிரி. ஓகே, அது மாதிரி இல்லாமல் ஏன் இந்த மாதிரி இன்னொரு மூணாவது பாயிண்ட்டு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணது சினிமா, தட் இஸ் ஹாலிவுட் சினிமா. அதுக்கு நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி ட்ராவல்ஸ் ஆனோம், தமிழ் சினிமா, கர்ணன் மாதிரி படத்தை பற்றிலாம் நான் பேசினேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த சினிமா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சினிமாவில் ஜனகராஜ் பாட்டு சொல்லிக் கொடுப்பார், கர்நாடக சங்கீதம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ராகத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, கன்னிராசி படம் பேர், ஒவ்வொரு ராகத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு அப்படின்ட்டு தமிழ் ஒரு சினிமா பாட்டை எடுத்து பாடிக்கிட்டே இருப்பார். பாடிக்கிட்டே இருக்கிறப்பறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு பொண்ணு எழுந்து சொல்லுவோம், ஐயா நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாடுவது அப்படின்னு கேட்கும். சார் தான் உங்களுக்கு சினிமாவை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கிளாஸை எடுக்கிறேன், நான் உங்களுக்கு கர்நாடக சங்கீதத்தை சொல்லி கொடுத்துட்டா கர்நாடக சங்கீதத்தை விட்டு சினிமாவை போய் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மிஸ்லீட் ஆகிட்டு போகுது. அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் அந்த ப்ரப்போசல் கதையை. அதாவது மேக்ரெட்ன்ற ஒரு பொண்ணு கனடாலேருந்து, ஷீ இஸ் ரன்னிங் பப்ளிஷிங் ஹவுஸில் எடிட்டராக வேலை பார்க்குறாங்க. அவங்க கீழே வேலை செய்கிற ஒரு சாதாரண எம்ப்ளாயியை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவன் அமெரிக்கன், இவங்களுக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட் வேணும். மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் ஆம்பளை தும்புரை காட்டுறான். புருஷங்க மாப்பிள்ளையாட்டாலே மாப்பிள்ளை முறுக்கு வந்துடும். அது மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் வீட்டில் எல்லோரும் உன்னை சம்மதிக்கணும் பொண்டாட்டி ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீ மண்டி போட்டு கேளுன்னா மண்டி போட்டு கேட்பான் நடு ரோட்டில். சரி பண்ணிக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இவன் மனசுக்குள்ளே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அமெரிக்கன் ஆகிடலாம், அதுக்கப்புறம் நம்ம விசா வாங்கிட்டு இவனை கைட்டி விட்டுடலாம். இதுதான் இவளுடைய எண்ணம். அவன் என்ன பண்ணுவான், நம்ம நேராக நம்ம பிறந்த வீட்டுக்கு, உன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அங்கே இருக்காங்க அலாஸ்காவில். எங்கே அலாஸ்காங்கிறது இப்போது நம்ம மெட்ராஸில் இருக்கிறவன் இதுக்கு கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும், என் அம்மா அப்பா வீடு இங்கே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொடைக்கானல் தாண்டி இது தென்காசி பக்கத்தில் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே கூட்டின்னு போனால் அந்த மாதிரி கூட்டின்னு போயிடுவோம். அப்படி கூட சொல்ல முடியாது. மெட்ராஸில் இருக்கிறவன் திபெத்துக்கு கூட்டின்னு போனால் எப்படி இருக்கும், அங்கே இருக்குவா என்னுடைய வீடு அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸ் கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிறாங்க, திபெத்துக்கெல்லாம் யாராவது வருவாங்களா, அது வேறு விஷயம். இப்போ ரெண்டாவது என்னன்னா, இவர் என்ன பண்ணுவார், இவன் அங்கே போன ஒன்று தான் தெரியும், அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் அலாஸ்காவில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையன். அவன் அப்பாவுக்கு ஒரு பெரிய மனக்குறை இருக்கும். நான் என்னுடைய சாம்ராஜ்யத்தை இவனுக்கு கொடுக்கணும்னு பார்த்தா இவன் என்னடான்னா ஏதோ நியூயார்க்கில் போயிட்டு எழுத்து தான் முக்கியம், எனக்கு இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டுலாம் ஒரு. அப்போ தான் இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த அம்மா எல்லாத்தையும் புரிச்சுக்கிட்டு கடைசியில் உண்மையாகவே அவனை லவ் பண்ணி கடைசியில் கல்யாணம் அழகாக முடியும், அது வேறு விஷயம். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் த பாயிண்ட் இஸ், அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை கொடுக்கணும்னு நினச்சாலும் பையன் என்ன சொல்லுவான், எனக்கு இது வேண்டாம், எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, நான் எழுதணும், அதில் சாதிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் அமெரிக்கன் ட்ரீம். ஓகே, நீங்கள் உங்களுடைய திறமையில் சாதிக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்கிறேன், முன்னேறினா எவனா வேணா கேளுங்க, நான் உழைச்சேன், ராப்பகலாக உழைச்சேன், அப்படி உழைச்சேன், படுத்து உழைச்சேன், அங்கே படுத்தேன் இங்கே படுத்தேன், சோத்துக்கு லாட்டி அடித்தேன், கடைசியில் வந்தேன். ஷாருக் கான் சொல்லுவான் அந்த கதையை, சொல்லுவார் இந்த கதையை. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஷாருக் கான் உண்மையில பணக்காரர். இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருமே அவங்க அப்பா அம்மா நல்ல பணக்காரங்க. இப்போ தயாநிதி மாறன், கலாநிதி மாறன்னா அந்த சன் டிவி ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாங்க சின்ன வயசில். இந்த அப்பா இந்த லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து கேமரா வாங்கிக்கோ, அது மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பணத்தை கொடுத்து வாரி இறைச்சி எல்லாம் பண்ணதுனால தான் அவங்க சாதித்தாங்க. நீங்கள் நினைக்கிற இப்போ இளையராஜா உண்மையான சாதனை, ஏன்னா அவர் கிராமத்துலேருந்து சிறுக சேர்த்து அப்படி தட் இஸ் ரியல் சாதனை. பட் அதெல்லாம் ரொம்ப ரேர், இப்போல்லாம் கிடையவும் கிடையாது. அந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல பணக்காரனுக்கு பிறந்து ஆனால் அந்த ஃபேக்டே மறைச்சிடுவான். இந்த மாதிரி என்னை இந்த லண்டனில் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க,